Hello friends, Saudi Arabiaல நல்ல ஃபேமஸான மந்தி ரைஸ் நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட் வச்சு நல்ல ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர் ரெசிபி. நீங்க இன்னைக்கு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மந்தி மசாலா ஃபர்ஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 6 கிராம்பு ஆட் பண்ணுங்க. கருவேப்பட்டை 1 உடைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். 1 சாதிக்க சீட்டை காய வச்ச தோல் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு சாதிக்க சீட்டு தோல் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சாதிக்க சீட் காய வச்சதோட ஹாஃப் ஆட் பண்ணினாலும் ஓகே. இதில் 2 பே லீஃப் ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர அளவுக்கு நான் 3 மினிட்ஸாக வறுத்திக்கிறேன். இது நல்லா வறுப்பட்டு இதில் நல்ல மணமும் வருகுது. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 500 கிராம் ரைஸுக்கு 700 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி நைஃபால் குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் நல்ல மசாலா இறங்கும். இப்போ நான் பவுடர் பண்ணி வச்சுருந்த மந்தி மசாலாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் மசாலா சிக்கன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே இதை வச்சுடுங்க. நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆக விடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 கருவேப்பட்டை, 2 பே லீஃப் ஆட் பண்ணுங்கள். 3 ஒனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் 8 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த மந்தி ரைஸ் பெப்பர்டையும் க்ரீன் சில்லிடையும் காரத்துக்கு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஒனியன் கொஞ்சம் வதங்கிட்டுது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒன் ட்ரை லெமன் ஆட் பண்ணுங்கள். நான் இது வீட்டில் செஞ்சு தான். இது எப்படி செய்கிறேன் என்றால் பாயிலிங் வாட்டரில் லெமன் ஆட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ண விடுங்க. அப்புறமா லெமனை வெளியே எடுத்துகிட்டு ஒரு க்ளோத்தால் லெமனை நல்லா தொடச்சி விட்டுட்டு டூத் பீக்கை வச்சு லெமனை சுற்றி ஹோல் போட்டுக்கோங்க, குட்டி குட்டி ஹோலாக. அப்புறம் இது நல்லா ப்ரௌன் கலர் வரதுக்கு வெயிலில் காய வச்சுடுங்க. எனக்கு இது சரியாக நல்லா ப்ரௌன் கலர் வரதுக்கு 10 டேஸ் வரைக்கும் நான் காய வச்சு எடுத்தேன். இப்போ இதில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வதங்க விடுறேன். ட்ரை லெமனுக்கு பதிலாக நீங்கள் லெமன் தோலை கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். நீங்கள் லெமன் தோல் ஆட் பண்ணுறேன்டால் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை விட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்க என்றால் இந்த ரைஸ் கசப்பாகிடும். சிக்கன் லைட்டாக வதங்கி நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகி வந்திக்குது. இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சரியாக 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். 500 கிராம் ரைஸுக்கு 1 லிட்டர் வாட்டர் சரியாக வரும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டால் கவர் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். 500 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிடலாம். சரியாக 20 மினிட்ஸ் ஆகிட்டுது. பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திக்குது. இப்போ இந்த சிக்கன் துண்டை மட்டும் வேறையாக எடுக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். 10 மினிட்ஸ்லேயே ரைஸ் நல்லா ஊறி வந்திக்குது. இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நான் இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதுக்கு சால்ட் போதுமாண்டே செக் பண்ணுங்கள். சால்ட் போதாமைக்கு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லிடால் கவர் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரைஸை பொட்ஸில் குக் பண்ணுறது கஷ்டமாக இருந்தேன்றால் ரைஸ் குக்கரில் உங்களுக்கு இந்த கிரேவி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணவும் மேலும் அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் மந்தி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே சிக்கன்லேயும் சால்ட் இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலாவை சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கீ இல்லாட்டி பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆல்மண்ட்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதே ஆயிலோடையே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இதை டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஏற்கனவே சிக்கன் நல்லா குக் ஆகி தண்ணிக்குது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு 2 சைடும் நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா வற்றி முக்கால்வாசி குக் ஆகி வந்துக்குது. இப்போ நாம் இதை டம்மில் விடணும். நீங்கள் இதை டம்மில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா ஒன்றை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொட்ஸை வைங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த ரைஸ் டீ அமைக்க நல்லா கணக்கான அளவுக்கு நல்லா புளிங்கி வரும். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. நான் டம்மில் போட்டு ரைஸ் நல்லா குக் ஆகி வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நான் இதுக்கு மேலே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை டம்மில் வைக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஆரஞ்ச் ஃபுட் கலரில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரபிக் ஸ்டைலுக்கே மந்தி செய்யணும்னால் அவங்க சாக்கோல் வச்சு செய்வாங்க. அதை எப்படி செய்கிறேன்னால் ஒரு குட்டி சில்வர் பவுல் இல்லாட்டி ஃபாயில் பேப்பரை குட்டி பவுல் மாக்கி செஞ்சு எடுத்துகிட்டு இந்த ரைஸில் நடுவில் வைங்க. அதில் கீ 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணுங்கள். சாக்கோலை வேறு ஒரு ஸ்டோவில் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சாக்கோலை அந்த பட்டருக்கு மேலே வச்சுட்டு லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரைஸை டம்மில் விடுங்க. சாக்கோல்டு ஃப்ளேவர் எல்லாருக்கும் செட் ஆகாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மந்தி சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.